ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான இந்த போர் காரணமாக கடந்த சில நாட்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல நேற்று முதல் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தி பரவத் தொடங்கியது. பெட்ரோல் பங்குகள்ல பெட்ரோல் டீசல் விற்பனை நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்கள்ல இந்த வதந்தி பரவியதை தொடர்ந்து நேற்று இரவு முதல் சென்னையில இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள்ல பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில காத்திருக்க துவங்கி மக்களுடைய கூட்டம் பெட்ரோல் பங்குகள் அலைமோது நேற்று இரவு நள்ளிரவு முதல் அலைமோதியது. அதே போல இன்று காலையிலும் பெட்ரோல் பங்க் திறந்ததிலிருந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி வரக்கூடிய சூழல் இருக்கு. வாகனங்கள்ல பெட்ரோல் போடுறது மட்டும் இல்லாம கேன்களும் எடுத்துட்டு வந்து பெட்ரோலை நிரப்பி வர்றாங்க. அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பெட்ரோல் பங்க்ல காத்துட்டு இருந்து பெட்ரோல் போடக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்க எங்கிருந்து வரீங்க? இப்போ மற்ற பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் கூட்டம் இருக்கா? இப்போ ஏன் இவ்வளவு அவசரமா வந்து போட்டு இப்போ பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பங்குகள்ல இந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்க்கலாம் இங்க எவ்வளவு தூரம் பொதுமக்கள் காத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்ல, 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள், அத்தியாவசிய தேவைகளுக்காக வரக்கூடிய வாகனங்கள் என அனைத்துமே இதுல காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பங்க் உரிமையாளர்கள் கிட்ட கேட்கிறப்போ போதுமான இருப்பு வருது, மறுபடியும் இப்போ ஸ்டாக்கும் வந்து ரீலோட் வருது. ஆனாலும் பொதுமக்கள் அச்சத்தால வாகனங்கள்ல நிரப்பக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இது தொடரக்கூடிய பட்சத்துல ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தா இருக்கு. பொதுமக்கள் கிட்ட சொன்னாலும் திருப்பியும் வந்து அவங்க பெட்ரோல் தொடர்ந்து நிரப்பக்கூடிய நிலை என்பது ஏற்படுறதா சொல்றாங்க. சார், இப்போ போதுமான ஸ்டாக்ஸ் நமக்கு ரெகுலரா வருதா? இல்ல ஷார்டேஜ் இருக்கா? நம்ம பப்ளிக் கிட்ட சொன்னா லோடு வந்துட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷார்டேஜ் எல்லாம் கிடையாது, லோடு வந்துட்டே இருக்கு. பப்ளிக் கிட்ட சொன்னாலும் பேனிக் ஆகி ஆமாம் அதான் போட்டு இருக்கணும். லோடெல்லாம் வந்துட்டு இருக்கணும். இப்போ லோடு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இந்த பெட்ரோல் பங்கோடைய உரிமையாளர் தெரிவிச்ச கருத்தை பார்த்தோம். போதுமான ஸ்டாக் இருக்கு, மறுபடியும் இப்போ ஸ்டாக் வருது. இருந்தாலும் பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அச்சம் காரணமா நேற்று இரவு முதலே ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில காத்திருந்து தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல்களை நிரப்பி செல்லக்கூடிய சூழல் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. சைதாப்பேட்டிலேருந்து வந்து வரும் மேடம். சைதாப்பேட்டில் அந்த பங்கில் வந்து பெட்ரோல் அங்கே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வெஸ்ட் மாம்பலம் வந்து வெஸ்ட் மாம்பலத்துலேயும் இல்லை. சரி, இங்கே ஜிஎன் ஷெட் ரோட்டில் இருக்குன்னு பார்த்தா அங்கே பங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு மேடம். அங்கே சைதாப்பேட்டிலேருந்து இங்கே வந்து பங்கெல்லாம் சுற்றிட்டு வந்து நான் இங்கே பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு மேடம். இல்லை இயல்பாக நான் எனக்கு படிக்க தெரியாது. நான் நியூஸ் கியூஸில் அதை பார்க்குறது பழக்கம் இல்லை. நார்மலாக வந்து பெட்ரோல் பங்கு வந்து அங்கே க்ளோஸ் இருக்குது, 2 பங்குமே க்ளோஸ் இருக்குது. சரி, வெஸ்ட் மாம்பலம் நான் வந்தால் அங்கேயும் பெட்ரோல் பார்த்தா இல்லைன்ட்டாங்க. சரி, ஜிஎன் ஷெட் ரோட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே பங்கே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்ததை தெரிஞ்சு உங்கள் டிவி சேனல் பார்த்தா இங்கே பெட்ரோலுக்கு வந்து ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. நீங்கள் ஷார்ட்டேஜ் இல்லை, க்யூவாக இருக்குது. அதனால் எமர்ஜென்சிக்கு போடுவோம். எமர்ஜென்சிக்கு போடுறோம் சொல்லுங்கள். அப்படி கிடையாது, எல்லாரும் வாங்கி எதுக்கு போடுறாங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் போகிறோம், என்ன பண்ணுவோம் டெய்லி ஆஃபீஸ் போகிறோம். பெட்ரோல் வண்டி 2 வீலர் வாங்கி ஆச்சு, காசு கொடுத்து பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும். நமக்கு எலக்ட்ரிக் இல்லையே, இது பெட்ரோல் தானே. அதனால் உங்களுக்கு பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும். இப்போ நான் இப்போ தான் வந்தேன், 10 நிமிஷத்தில் போட்டேன். நான் கியூ ரெகுலராக இங்கே தான் போடுறேன். 10 நிமிஷத்தில் நான் பெட்ரோல் போட்டேம்மா. எல்லாத்துலையும் ஃபுல்லாக போட முடியல, வண்டி நின்று போச்சு. பெட்ரோல் ஆகுது, இப்போ கேனை பிடிச்சி வாங்கி வந்து பெட்ரோல் போட்டுன்னு அப்புறம் அங்கேருந்து போட்டு ஃபுல் பண்ணி போகிறோம். போட்டு வேணும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இல்லைம்மா. காலையில் வண்டி நின்று போய் தள்ளி நின்றுட்டு நடந்து பார்க்கணும். போய் பெட்ரோல் தள்ளி வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊற்றிட்டு ஒருத்தர் போட்டு போடுமா. எல்லாத்துலேயும் அப்படிமா இருக்குது. நான் மயிலாப்பூர்லேருந்து வரேங்க. வரும்போது 2-3 பங்கு க்ளோஸ் ஆகிருந்தது. இங்கே கொஞ்சம் ஓகே, காலியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்க் 2-3 பங்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்னும் வந்துடும். மற்றபடி எங்கள் ஏரியாலாம் ஒன்றும் இவ்வளோ கூட்டம் இல்லை, ஓரளவு இருக்குது. ஆனால் பங்க் நேற்று இருந்தது, இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு பங்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம்.